வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரியும் சிவனும் ஒன்றே அப்படிம்பாங்க. அது எப்படி கதை என்னங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அரியும் சிவனும் எதனால் ஒன்றாச்சு அப்படிங்கிறது ஒரு நாள் உமாதேவியார் திருக்கைலாய மலையில் உமாதேவியார் பரமேஸ்வரரை பார்த்து தேவிர்பால் விஷ்ணுமூர்த்தி பொருந்தி இருக்கும், நம்ம கோலத்தை உங்கள் திருக்கோலத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே பரமேஸ்வர் சொல்லியிருக்காரு, அதுக்கு என்னை நோக்கி நீ குற்றமற்ற தவம் செய்தாலன்றி என்னை நீ முழுமையாக நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். உடனே அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த 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 இடத்துலே இருந்து இப்போ சங்கரன் கோவிலில் புன்னைமர காடாக இருந்ததை நாடாக்கி அதை ஊராக்கி அதுக்கு ஒரு கோயில்னு பேர் வச்சது நம்ம உக்கிரபாண்டியருங்கிறவருக்கு தாங்க. சரி, உக்கிரபாண்டிய வேந்தர் என்பவர் தாங்க அந்த கோயிலை கட்டினார். அந்த பெருமையும் அவருக்கு தான் வரும். இந்த கோயில் தென்பாண்டி நாட்டில் உள்ள முக்கியமான ஸ்தலத்தில் புண்ணிய ஸ்தலத்தில் இந்த கோயிலும் ஒன்று தாங்க. இந்த கோயிலை கோமதி அம்மனை தரிசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இந்த கோயிலில் அரியும் சிவனும் ஒன்று, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ப இது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, சிவபெருமன் தவம் இருந்தால் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கோவில்லையே இருந்து நல்லா பல வருடமாக தவம் இருந்திருக்காங்க. தவம் இருந்ததுனால இந்த தவத்தை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாருமே பசு வடிவத்தில் வந்திருக்காங்க. அங்கே பசு வடிவத்தில் வந்த உடனே அந்த மக்கள் எல்லாம் பசு வடிவத்தில் வந்ததுனால அந்த அம்பாளுக்கு கோமதி அம்மாளும் பேர் உண்டு, ஆவுடை அம்மாளும் பேர் உண்டுங்க. இவளோட 1000 ஆண்டு கால தவத்துக்கு பிறகு சுவாமி மனம் இறங்கி காட்சியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சங்கரநாராயணர் திருவுருவமாக காட்சி காமிச்சிட்டாங்க. அந்த காட்சியை பார்த்த உமாதேவியாருக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். மனம் குளிர தரிசித்து பல முறை தோத்திரம் செஞ்சாங்கங்க. அதனால் அந்த கோவிலில் இந்த சங்கர நாராயணர் கோமதி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதப்பிறப்பும் கோமதி அம்மா தங்க தேரில் மக்களுக்கு அருள்மழை பொழிவாங்க. அப்போ அருள்மழை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கோமதி அம்மன் சுவாமியை அந்த திருவுருவத்தை பார்த்த உடனே, சுவாமி இந்த திருக்கோலத்தை மறைச்சி உம்முடைய திருவுருக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். அதனாலேயே சிவபெருமான் என்ன செஞ்சிட்டாரு, நீ இங்கேயே இருந்து சங்கரன் கோவிலே இருந்து மக்களுக்கெல்லாம் அந்த புண்ணியவனத்திலே இருந்து உனக்கு ஏழை எளியோருக்கெல்லாம் நீ அருள்பாலிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயில் ஆடி மாதம் திங்களில் தாங்க தபசு கோலம் கொள்வா. அதனால தான் அந்த ஆடி மாதத்தில் 15 நாள் திருவிழா நடக்கும். 11ஆவது நாள் நமக்கு அன்னை கோமதி தேவி தவத்திற்கு மனமிறங்கி உலக மக்களிடையே அவர் என்ன செஞ்சுருக்காரு, சங்கரலிங்க பெருமாளாக காட்சி கொடுத்துருப்பாருங்க. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தாங்க நடைபெறும். இந்த இது அன்னையின் வேண்டுகோளை ஏற்றதுனால தன் சுய ரூபத்தை காட்டணும் என்பதற்காக சிவபெருமான் யானை வாகனத்தில் 2ஆம் காட்சியாக இரவு 12 மணிக்கு சிவபெருமான் காட்சியாகவுமே காண்பிப்பாங்க. இதை தான் அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க.